இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்திலிருந்து ஒரு 3 to 6 monthஸில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேம்பாட்டு நிலையை நான் அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை அடையணுன்றதுக்காக நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நிறைய பூஜைகளும் பண்ணேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், இந்த மனையை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், இந்த ஜாப்பை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நிறைய டெக்னிக்ஸும் நிறைய பூஜைகளும் நான் பண்ணிட்டேன். ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே ப்ராப்பராக எனக்கு கிடைக்கல அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை 2024 ஜனவரி 1 அன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய இலக்கை நான் செட் பண்ணேன். ஆனால் அந்த இலக்கை நோக்கி இன்னும் எந்த ஒரு ஃபாஸ்டான ஒரு முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் ஏற்படலை. ஆனால் இந்த இலக்கை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மனநிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை எனக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும், ரொம்ப ஹாப்பினஸ் வேணும், சில விஷயங்கள் எனக்கு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 7 பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 3 to 6 monthஸில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது கூடவே சேர்த்து 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த செய்யக்கூடாத 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் கிளியராக இங்கே நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நீங்கள் மேம்படுத்தணும், உங்கள் கனவு வாழ்க்கையை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்டம் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை இங்கேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த பயிற்சிகள் மூலமாக நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காணொலியை எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கே எல்லா விஷயங்களையுமே உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதத்தோட முதல் நாள் வரட்டும், மண்டே வரட்டும் அப்படின்னு எந்த ஒரு டேட் அண்ட் கிழமைகளையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இருந்து இது எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரியலான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை டேட்டுக்கோ கிழமைக்காகவோ நேரத்துக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அப்போவே நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். பயிற்சி 1 கிராட்டிடியூட். இந்த நன்றி எழுதுதல் அப்படின்ற ஒரு பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். நம்மளுடைய மைண்டு பாசிட்டிவாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஈர்ப்பு விதி சொல்லுது. அப்போ நம்ம மைண்டை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்க முடியும்? இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, எக்ஸாம்ஸ் டென்ஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும், ஒவ்வொரு சின்ன பொருட்களுக்கும், ஒவ்வொரு சின்ன அன்புக்கும் நீங்கள் நன்றிகளை மனசார செலுத்தும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பெரிய நல்ல அதிர்வலைகளை நீங்கள் செலுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்குறத நீங்கள் தவிர்ப்பீங்க. ஓ, எனக்கு இவ்வளோ பணம் இருக்கா, எனக்கு சுற்றி இவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்களா, என் உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதற்காக ஒரு ஜேர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு புது நோட்டு புத்தகமோ இல்லை இப்போதைக்கு என்ன நோட்டு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு 3 நல்ல விஷயங்களுக்காக நன்றிகளை எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒன்றுன்னா யோசிச்சு நீங்கள் 3 விஷயங்களுக்கு டெய்லி நன்றி செலுத்துங்க. நான் பொதுவாக என்னுடைய பயிற்சியில் இருக்கவங்களுக்கு 15 to 20 நன்றிகள் எழுத சொல்லுவேன். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 நன்றிகள் எழுதுங்க. எழுதி முடித்த உடனே அந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்ணை மூடி நினச்சி மனசார இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு செலுத்துங்க. இந்த மாதிரி டெய்லி 3 நல்ல விஷயங்களுக்கு நன்றிகளை செலுத்துங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் எப்பெல்லாம் உணவு அருந்துறீங்களோ அந்த உணவுக்கு நன்றி செலுத்துங்க. அதை சமைச்சு கொடுத்தவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு, அந்த சேல்ஸ் பர்சனுக்கு, அதை வாங்க உதவிய பணத்துக்கு, இந்த பஞ்சபூதங்களுக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு நம்ம உணவு அடிப்படையிலே நன்றி செலுத்த முடியும். உணவுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடும் பொழுது இன்னும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும். பயிற்சி 2 ஹோ ஓப்பன் அப் பண்ணும். எப்படி நன்றி எழுதுதல் நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ், அந்த ஃபியர், இது எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்மளுடைய கர்மாவை கழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் ஹோ ஓப்பன் அப் பண்ணும் டெக்னிக். இதை பற்றி நான் சர்டிஃபிகேட் கோர்ஸாகவே பண்ணியிருக்கனால நிறைய விஷயங்களை நான் இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்காக நான் கண்டிப்பாக
கண்டிப்பாக தரேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதை பற்றி மக்களுக்கு தெரியறதில்ல. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தெரியுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை எப்படி தனியாக யூஸ் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் என்னன்றதை பற்றி எல்லாமே நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக கூடிய விரைவிலே நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து சேன் பண்ணிகிட்டே வாங்க. அதுவே ரொம்ப பவர்ஃபுல். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மனசார வந்து செலுத்தும் போது யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். பயிற்சி 3 மிரர் டெக்னிக். இது லா ஆஃப் லவ் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு சின்ன ப்ரொசீஜர். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்ம மேலே ஒரு லவ் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அது மணியாக இருக்கலாம், ஜாப்பாக இருக்கலாம், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணாலும் இருக்கலாம். டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் அபண்டன்ட், ஐ எம் லவ்ட், ஐ எம் ஸ்கில்ட், ஐ எம் பியூட்டிஃபுல். இந்த விஷயங்களை நீங்கள் கண்ணாடி முன்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் கண்களை பார்த்து சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் ரொம்ப நேசிக்கப்படுறேன், நான் திறமையானவன், நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கண்களை பார்த்து நீங்கள் கண்ணாடி முன்னாடி சொல்லும்போது ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை அறியாமலே வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை வந்து இந்த மிரர் டெக்னிக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பயிற்சி 4 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸில் இதுவும் ஒன்று. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னால் அது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். வாட்டருக்குன்னு தனி மெமரி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பவர் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோவே நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை 2 வீடியோ தான், ரொம்ப சிம்பிளான வீடியோஸ். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீருக்கு இவ்வளோ சக்தியாக அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸில் புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெக்னிக் மேலே உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும், உங்கள் குழந்தைங்களை உங்கள் சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும், உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்கள் சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டெக்னிக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம அதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாயிரும். ஸோ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கோலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பயிற்சி 5 விசுவலைசேஷன் டெக்னிக். நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க. இல்லை நான் இப்போ தான் பிகினர், எனக்கு விசுவலைசேஷன் ப்ராப்பராக வரலை அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட்டான உமன் பிக்சர், இல்லை ஒரு பர்டிகுலர் கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பிக்சர், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை நல்லா பார்த்துட்டு கண்ணை மூடி யோசிச்சு அந்த பைக் உங்ககிட்ட இருக்க மாதிரியும், இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியோ, இல்லை அந்த பார்ட்னரோட கையை பிடிச்சி நீங்கள் நடக்கிற மாதிரி, அந்த பார்ட்னர்கிட்ட ஹாப்பியாக பேசுகிற மாதிரி செகண்ட்ஸ் கணக்கில் விசுவலைசேஷன் பண்ணாலும் ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப நேரம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண உங்களுக்கே உங்கள் இன்ட்யூஷனே வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போகும். விசுவலைசேஷனை பற்றியும் ப்ராப்பரான ஒரு வீடியோ நான் சீக்கிரத்தில் உங்களுக்காக தர்றேன். ஸ்டெப் 6 அஃபர்மேஷன். என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி நடந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் அஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எக்ஸாமில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்னுடைய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு மிகவும் நன்றி. இதை வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் மார்னிங் தான் சொல்லணும், நைட்டு தான் சொல்லணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். ஸ்டெப் 7 டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ப்ராப்பரான ஸ்லீப், நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல ஃபுட் இன்டேக் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது. அது ஜூம்பாவாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், நீங்கள் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கலாம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங்காவது ரெகுலராக பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் செய்யவே கூடாத விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ப்ராப்ளத்தை பற்றி யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பணம் சார்ந்த நெகட்டிவான விஷயங்களையோ இல்லை பணம் சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இனிமேல் யார்கிட்டையுமே நீங்கள் பேசவே கூடாது. செகண்ட், இந்த விஷயத்தை பற்றி நிறைய சர்ச் பண்ணாதீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடனை எப்படி வெளியே வர்றது, இல்லை ஏதோ உங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னா முட்டு வலியிலேருந்து எப்படி வர்றது, இதெல்லாமே நீங்கள் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டிங்களா அப்படியே விட்டுருங்க. நிறைய சர்ச் பண்ண அதை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்பர் 3, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட். நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்போ இல்லை மணியோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்ற அந்த ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காதீங்க. உங்களுடைய ப்ராசஸில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. பார்த்ததோடு இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பெரிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ்.